நண்பர்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். திருப்பி சொல்லு. நண்பர்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். சூப்பரா. ஓகே நம்மளே. அப்பா வலிக்குதுடா. நண்பர்களே இன்னைக்கு காலையில என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா 15 நாள் ஆச்சு மகளோட வீடியோ போட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஷூட்டிங்கில் பிஸி ஆகிட்டேன். இருந்தாலும் நம்ம எந்த நிலைக்கு போனாலும் வந்த நிலையை மறக்கக்கூடாது. அதனால் வந்து நான் எந்த நிலைக்கு போனாலும் நான் யூடியூப்லேருந்து வந்தேன், இன்ஸ்டாவிலேருந்து. அதனால் இந்த நிலையை மறக்க மாட்டேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவளிக்க கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். என்னடி இது ரெண்டு ஸ்கூல் அப்பளம் இந்த பள்ளிக்கூடத்தில் கொடுப்பேன் அந்த அப்பளம் மாதிரி போச்சு. எங்கே வாங்கின இந்த அப்பளம்லாம் என்ன இப்படி இருக்குது இந்த ஸ்கூலில்? நாங்கள் படிக்கும் போல் இந்த கீழே வெளியில் விற்பாங்க அந்த அம்மா பாட்டியம்மா, அது மாதிரி அப்பளம் இருக்குது. இந்த மாதிரி பழைய அதான் போல பழைய கால ஸ்டைலில் தான் இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அது முதல்ல மொழுன்னு இந்த அப்பளம் உருண்டு இப்படி நேராக வரும். இப்போ என்னமோ கிராசிங்காக இருக்குது. இதுதான் வித்தியாசம். ஆனால் பழைய காலத்து அப்பளம். என்ன சாப்பாடு இன்னைக்கு? சாம்பார் சாதம். நண்பர்களே என் மகளுக்கு நான் சாப்பாடு கட்டி கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. என் தங்க பிள்ளை கேட்ட சாமி வேணா வீடியோ கூட போய் பாருங்கள். ஃபுல்லாக ஷூட்டிங்கில் பிஸி. நண்பர்களே நான் நினச்சது வந்து எப்படி தெரியுமா, ஒரு ஹீரோவோட நடிக்கணுன்றது ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ஆசை ரொம்ப நிறைவேறிச்சு நண்பர்களே. சத்தியமாக ஒரு ஊர்களில் படம் எடுப்பாங்க. அப்போல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஹீரோவோட போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியாது நண்பர்களே. இப்போ கூட ரீசனாக ஒரு படம் மதுரையில் போச்சு. ஒரு பெரிய ஹீரோ தான். நான் போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு போய் கிட்டத்தில் போனேன். உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோதான். அதாவது அந்த இடத்துக்கு நமக்கு அவ்வளோதான் மரியாதை. நம்ம வந்து சாதாரண ஒரு மனிதர் தானே. ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு போனேன் ரசிகராக. ஆனால் எடுக்க விட மாட்டாங்க. ஆனால் அவருக்கு இணையான ஒரு ஹீரோ சார் விமல் சார். அவர் கூட என் வாழ்க்கையில் இவ்வளவு கிட்டத்தட்ட 1 மாதம் அவர் கூடயே நடித்து பயணம் பண்ணது சத்தியமாக சொல்கிறேன், உலக வரலாற்றிலே எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக தான் இருக்கிறேன் போல. நானே கிள்ளி பார்த்து விமல் சார் நிற்கும் போல கிள்ளி பார்த்துக்கிட்டேன். நம்ம விமல் சார் அடுத்து நிற்கிறோமா, விமல் சார் அடுத்து நிற்கிறோமா. களவாணி படம் விமல் சார் படம் நடிச்சிருக்காருல, தெரியாதவங்க சொல்கிறேன். நிறையா படம் தேசிய ராசா 2 இப்போ கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஹீரோ விமல் சாரோட நடித்தது 1 மாதம் நடிச்சிருக்கேன். உண்மையிலே ஒரு சத்தியமாக சொல்கிறேன், பெரிய மகிழ்ச்சி நண்பர்களே. நம்ம விமல் சாரோட நடிக்கிறோமா அப்படின்றே ஒரு கனவாகவே இருக்கு எனக்கு. இன்னமும் படம் என்றைக்கு ரிலீஸ் போதுமா, படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் நண்பர்களே சந்தோஷமாக இருக்கேன் நான். உண்மையிலே படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதில்ல, அதை எதிர்பார்த்த ஆவலோடு இருக்கேன். ஒரு செட்டில் முடிஞ்சு செகண்ட் செட்டு ஒரு 20-30 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு நண்பர்களே. நேற்றே வந்தேன் முடிச்சு. நீ அடுத்து வந்து சென்னையில் ஷூட்டிங் அடுத்து ஒரு 10 நாள் அவ்வளோதான். நீ சாப்பிட்றாம்மா? தேங்க்ஸ்டாம்மா. என்னப்பா? இல்லை உண்மையிலே நான் ஊட்டிடுவாப்பா. நீ சாப்பிடு. அவளுக்கு அறிவு இருந்தால் தானே அப்பா. அதே போல இன்னும் விரைவில் சினிமா பேர் டைட்டில் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அப்டேட் வந்துடும் வெளியே. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது ரசிகராகிய உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் போய் தியேட்டரில் படம் பார்த்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கணும் வேண்டிக்கிறேன், விரும்புகிறேன். போதுமாப்பா? 5 அப்பளம் வச்சுக்க போதுமா? இன்னும் 2 வைக்கிறேன்டா. தின்றா அப்பளவு தின்றா. அப்பளவு தின்னு நீ வீடியோ பண்ணு, டீச்சர்கிட்ட போய் வைவாங்க. ஆனால் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்க கேள்விப்பட்டேன். நல்லா படிக்கணும் சரியா? அடியாதவுல படியாதுன்னு வாங்க நண்பர்களே. இப்போ எல்லாம் டீச்சர் எல்லாம் பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அடிங்க டீச்சர், படிக்கணும்னா அடிங்க சொல்லிடுவா. ஏற்கனவே அடி வாங்கி தானப்பா இருக்கீங்க, நீ என்னப்பா சொல்கிறேன்றியா? எதுக்குமே பேச்சே பேசாது. டீச்சரை பற்றி பேசணும்னா மூச்சே விடாது என் பிள்ளை. எதுக்குடா பாடு கோர்த்து விட்டு எங்கள் அப்பா வேடிக்கை வைப்பேன். நம்ம எதுக்குடா பேசணும்? ஏன்னா டீச்சர் கூட வேடிக்கை வீடியோ பார்க்குறாங்க. நம்ம ஏதாவது சொல்லி ஸ்கூலில் போய் நம்ம மாட்டிக்கிறது மேம்பாடு இழுத்து விட்டு போயிரியா பேச வீட்டில் இருப்பேன். என் மகன் ரொம்ப தெளிவான ஷோ கடவுளே. சரி சாப்பிடு. ஓகேவா? எடுத்து வச்சிருவா. கீழே வச்சிருவா. அதனால் ஒரு பெரிய ஹீரோட படத்தில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல. ஆனால் அவருக்கு இணையான ஒரு ஹீரோவோட நின்று இன்றைக்கி 1 மாதம் நடித்ததில் உண்மையிலே பேரின்பம் தான், சந்தோஷம் தான் நண்பர்களே. கூடிய விரைவில் இந்த படம் வந்து இன்னும் ஒரு 3 மாதம் ரிலீஸ் ஆக
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனதே நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். பெரிய லெவலில் டைலாக் இல்லைனால படம் முழுக்க நான் பயணம் பண்ணுவேன். டைலாக் அங்கனங்கன்னா இருக்குது, பெரிய லெவலில் டைலாக் இல்லை. அது கொடுக்காது நல்லதாக போச்சு. ஏன்னா பெரிய டைலாக்லாம் நம்மளால் பேச முடியாது. அது அவ்வளோ பெரிய கேமரா நின்று பயமாக இருந்துச்சு. இந்த டைலாக் பேசி தத்தி தவறி பேசி முடிச்சிட்டேன். அதனால் ஒரு நல்ல ஒரு படத்தில் நடித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு வழங்கிய அண்ணன், என்னை இந்த படத்தை கூட்டிகிட்டு போன காளிதாஸ் அண்ணன், அப்புறம் ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் திரு அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் டைரக்டர் எல்சன் சார், இன்னொரு சார், 2 டைரக்டர் இதில், இன்னொரு சார் பேர் தெரியலையே, ஆஹா தெரியலை எனக்கு. 2 டைரக்டருக்கு நன்றி. அப்புறம் அண்ணன் விமலண்ணனுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில். அப்புறம் டெக்னீஷியரு, அப்புறம் வேறு யார், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, சப்போர்ட்டிங் என்னோட நடித்த கேரக்டர் அத்தனை பேருக்கும் இந்த இனிய காலை வணக்கம். நேற்று தான் ஒரு செட்டில் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க. எல்லோரும் வீட்டுக்கு சேஃப்டியாக போயிருப்பேன்னு நினைக்கிறேன். நண்பர்களே ரொம்ப ரொம்ப நன்றி. போயிருக்கணும், நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஒரு 5-6 நாள் ரெஸ்ட் இருக்குது நண்பர்களே. 5-6 நாள் வீடு வேறு காலி பண்ணி விட்டாங்க. இந்த 5-6 நாளுக்குள்ளே வீடை ரெடி பண்ணி வேறு வீடை பிடிச்சி வச்சுவிட்டாதான் நம்ம அடுத்த செட்டிலுக்கு நிம்மதியாக போக முடியும். இந்த இன்னையிலேருந்து வீடு தேடுற வேலை தான் என்ன வேலை. நானும் தேடிட்டே 3 மாதமாக ஒரு வீடு அமையலை. கண்டிப்பாக வேறு வழியே இல்லை. ஏதாவது ஒரு வீடை பிடிச்சி போய் என் பிள்ளைய முன்னாடி போய் செட் பண்ணி விட்டு அடுத்து நம்ம கிளம்பணும் போல. வேறு ஒன்றும் இல்லை, வெயில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ சாப்பிடுப்பா. தோசை நல்லா என் பொட்டாட்டி ஊற்றிருக்கேன், அந்த தோசை மாதிரி ஊற்றிருக்கான். A2Bயில் தோசை ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஊற்றிருக்கேன். உண்மையிலே உன்னை இருடி, நான் சினிமா போயிட்டு இல்லை, உன்னை எப்படியாவது குக்கூத்தி கோமாவில் சேர்த்து விட்டுரு. நீ பேசாமறி இருக்கா உன்னை என் பொண்டாட்டி. எனக்கு அவருக்கு ஒரே ஆசனம் பிள்ளை குக்கூத்து. எதுக்கு அப்படி சமைக்க தெரியாது அவனுக்கு? நேற்று வேறு அண்ணன் விமலன் வேறு சொல்லியிருக்கேன், அண்ணே என் பொண்டாட்டி சூப்பராக சமைப்பா, நீங்கள் மதுரை வந்து நம்ம வீட்டுக்கு வர முடியாது, கண்டிப்பாக சாப்பிடுன்னு சொன்னேன். அதுக்கு அண்ணன் என்ன சொன்ன தெரியுமா, என்னென்ன நல்லா சத்தியமா என் தலைமையில் ஆணையா என்னென்ன உங்கள் மனைவி சமைப்பா நல்லான்னு கேட்டார். அண்ணே மட்டன் எலும்பு குழம்பு வேறு ரகமாக வைப்பா, சூப்பராக வைப்பானே. சுக்கா செய்வானே, மட்டன் சுக்கா. அப்புறம் சிக்கன் பெப்பர் சிக்கனு, நாட்டுக்கோழி செஞ்சாண்டா அவள் கையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு அழகுன்னு டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே இல்லைன்னேன்ட்டேன். என்ன சொல்கிறீங்க மீசம் பண்ணிடாது, சத்தியமான நாட்டுக்கோழியில் சூப்பராக வைப்பானே. தண்ணி குழம்பும் அப்படியா இருக்கு, கெட்டி குழம்பும் அருமையாக வைப்பானே அப்படின்னு. மீன் குழம்புலாம் வேறு ரகத்தில் வைப்பானேன்ட்டேன். மீன் குழம்புலாம் அவ்வளோ அற்புதமாக வைப்பான். ஆடா இங்கே ஒரு டைலாக் போய்கிட்டு கூட நீ வாரம் கொடுத்து விடுந்தா. மீன் குழம்பு அவ்வளோ அற்புதமாக வைப்பானே அப்படின்னு சொன்னேன். சரி கண்டிப்பாக நான் மதுரை வந்தால் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னுக்கார அண்ணன். அந்த நாளை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் எப்போயாவது மதுரை வந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ மூலியமாக சொல்கிறேன், அண்ணன் வருவார். அதெல்லாம் வீடியோ எடுத்து போட மாட்டேன்னு போல, அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாலே போதும், மிக்க மகிழ்ச்சி. ஓகே, உண்மையிலே அண்ணன் நல்ல மனிதர், சிறந்த மனிதர், ஒரு அற்புதமான கலைஞன். இந்த ஆர்டிஸ்ட்டு இந்த சின்னவங்க அப்படிலாம் நினைக்காம நம்ம கூட உட்கார மீசம் பண்ணி அப்புண்டு உட்கார வச்சு நீ பேசின ஒரே நல்ல எனக்கு தெரிஞ்ச கலைஞன் விமலண்ணன். நான் என்னடா புகழ்றேன்னு நினைக்காதேன் அவரோட நடித்ததுனால. உண்மையிலே அவருடைய எளிமையை நான் அதில் பாராட்டுறேன். எங்களோட வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, எங்கள் ஆர்டிஸ்ட்டு எல்லாத்தோடையும் உட்காந்து சகசமாக பேசக்கூடியவர் அண்ணன் விமலண்ணன். உண்மையிலே அவரை நான் மதிக்கிறேன் அண்ணனை. வேறு ஆர்டிஸ்ட்லாம் டக்குன்னு கேரவன் போயிடுவாங்க, அண்ணன் அப்படிலாம் போக மாட்டாங்க. சுண்ணி முடிஞ்சு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருப்பாங்க. இருந்து எல்லா கலைஞரோட பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு தான் போவாங்க அண்ணன். அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அண்ணனை. பாப்பா சரிப்பா, பாப்பா இந்த சீக்கிரம் சாப்பிடு. நான் எனக்கு என்ன பாவம், என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டி போய் விமலண்ணை கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். அது ஷூட்டிங்கு ரொம்ப தூரத்துலனால கூட்டி போக முடியல. என்னைக்காவது அண்ணன் மதுரை வந்தால் உங்களை கூட்டி போய் ஃபோட்டோ எடுத்துட்டு. சரியா? நாளைக்கு லீவு, நாளைக்கு கூட்டிகிட்டு போவா. ஷூட்டிங்கே முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்பா. அடுத்த செட்டில் வந்து இன்னும் ஒரு 10 நாள் இருப்பா, லீவு ரெஸ்ட் விட்டுருக்கான்ப்பா. ஓகே நண்பர்களே, கூடிய விரைவில் அப்டேட் வரும். பேர் நான் சொல்கிறேன் உங்களை. என்ன ஊருக்கு போயிட்டாங்க, ஷூட்டிங்கில் இன்றைக்கி இல்லைல்ல, ஊருக்கு போயிட்டாங்க. இதோட சேர்த்து நல்லாயிருக்கும். ஓகே நம்மளே, சாப்பாடு வீடியோ போட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி மதியம் வேறு லெவல் வேறு ரகத்தோட ஒரு வீடியோ இறக்குறேன். ஏன்னா சேனல் உட்காந்து வச்சு, என்னடா சேனல் உட்காந்து வச்சுன்னு பார்த்தேன். இன்றைக்கி தரமான வீடியோ ஒரு மதியம் இறங்க. இந்த வீடியோ இப்போ 10 மணிக்கு இறங்க நம்மளே. உண்மையிலே எனக்கு இந்த வாய்ப்பு, இவ்வளோ பெரிய வாய்ப்பு, இந்த சப்போர்ட்டு இருக்கிற அத்தனை நல்ல குணங்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லி விடைபெறுகிறதுக்கு முன்னாடி உங்களிருந்து விடைபெறுவது மதுரை மீசமணி என்பது என்னடா உலருது ஒரு மாதிரி வாயி. உங்களிருந்து விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மனிதர்கள் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் வண்டி ஓட்டுங்க. போடுறா முத்தத்தை.
இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்களா ஆடியன்ஸு? ஆ. சுச்சு சுச்சு சுச்சு. பிடிச்சடா. சுச்சு சுச்சு சுச்சு. பாய்.